கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை சுவிசேஷித்த அப்போஸ்தல சபையின் சார்பாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாக அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாக இருந்து சொல்றாரு. அல்லேலூயா. யாராருக்கு எப்போ எந்தெந்த உணவு தேவைன்னு சொல்லி இந்த ஊழியக்காரர்களுக்கு தெரியும். அப்பப்போ தேவையான நேரத்தில் உங்களை போஷித்து நடத்துவதற்கு தேவன் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அதனால இன்றைக்கு இந்த மேசியாவின் சில வாக்குறுதிகளை நாம் பார்க்க போவோம். அல்லேலூயா. மேசியா யார், அவர் எதற்காக இந்த பூமியில் வந்தார் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் எல்லா திருச்சபைகளும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வருஷம் நம்ம புதிதாக என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். மேசியாவின் வாக்குறுதி என்ன கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கொள்வோம். நாம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. பாலகன் என்றால் குழந்தை கொடுக்கப்பட்டார். இரண்டாவது நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. முதல் இதுவரைக்கும் நம்ம என்ன பண்றோம், பெத்தலையில் பிறந்தவரை போற்றுவது மனமே அப்படி சொல்லி எல்லாம் பாடிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒன்னும் தொட்டில போட்டு அவர் ஆட்டி கொண்டு இருக்கிறோம், நல்லதுதான். ஆனா ரெண்டாவது அந்த அடிகள் சொல்லுது, நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். குமாரன்னா வாலிப வயதுடையவராக தான் குமாரன். அல்லேலூயா. குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்றாங்க பிதா வருவாரு, ஏசு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தத்துவமே அவர் தோளின் மேல் தான் இருக்கும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அதனால இன்றைக்கு வசனம் சொல்ல, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. அல்லேலூயா. ஆலோசனை கர்த்தர் யார் தான்? கிறிஸ்து தான். அல்லேலூயா. பிதா வேற, பரிசுத்த ஆவி வேற, இயேசு வேற கிடையாது. மூன்றுமே ஒன்று தான். அந்த ஒன்றில் இருக்கிறது தான் இயேசு. அல்லேலூயா. அப்படின்றது இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன். நித்திய பிதா. யார் நித்திய பிதா? இது வரைக்கும் நம்ம இந்த வசனத்தை படிச்சிருப்போம். ஆனா நித்திய பிதா அவரும் நினைச்சுக்கிறோம். நித்திய பிதா தனி ஒருவரானவர் அல்ல, அவர் தான் கிறிஸ்து. சமாதான பிரபு. அல்லேலூயா. யார் சமாதான பிரபு? அவர் தான் நமக்கு சமாதான பிரபுவா இருக்கிறார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதான பிரபு நம்மோடு கூட என்ன பண்ணுகிறார், செயல்படுகிறார். அல்லேலூயா. தாவீதின் சிங்காசனத்தின் மேலும் அவருடைய ராஜ்யத்தின் மேலும் அவர் கட்டளையிட்டு இது முதல் என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைநாட்ட அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் சமாதானத்திற்கும் முடிவே இருக்காது. சேலைகளில் கர்த்தரின் வாயிலாக்கும் விதம் செய்யும். அல்லேலூயா. அவர் சாதாரண தெய்வம் அல்ல, நீதியின் தெய்வம். அவர் நீதியை நம்ம மத்தியில் நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இது கிறிஸ்துமஸ், நீதியின் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் அடிக்கப்பட்டவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் வியாதியில் இருக்கிறவர்களுக்கும் வறுமையில் இருக்கிறவர்களுக்கும் தரித்திரமுள்ளவர்களுக்கும் இந்த கிறிஸ்துமஸ் ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. தேச பிறந்த இந்த நல்ல நாட்கள்ல நாம் அநேக உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம், அநேக தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தான தர்மங்கள் அவர்களை உயர்த்தாது, சுவிசேஷம் அவர்களை உயர்த்தும். அல்லேலூயா. இன்றைக்கு இவ்வளவு பேர் நம்ம இங்க அமர்ந்திருக்கிறது சொன்னா, நம்ம யாருக்கோ உதவி செய்து பணம் கொடுத்து ஏதோ ஒன்று கொடுத்து இயேசு நம்ம விலைக்கு வாங்கவில்லை. நம்ம எல்லாரும் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் தெரிந்து கொண்டு அவர் நம்ம உள்ளத்தில் பிறந்ததுனால நம்ம எல்லாரும் இங்கே ஆண்டவர் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. வேற எந்த விதமான சுயநலமும் இல்லை. அல்லேலூயா. வேலை வாங்குறதுக்காக நமது சபைக்கு வரல,
காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்காக இந்த சபைக்கு நம்ம வரல. ஸ்தாபனத்தில் பிள்ளைகளுக்கு இடம் கிடைக்கிறதுனால நம்ம இங்கே வரல. இந்த பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கிறதுனால நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் இயேசு நமக்கு கொண்டாடப்படவில்லை. இந்த இயேசு நம்ம உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். இவர் ரட்சகராக இருக்கிறார். அவர் உலக ரட்சகர் என்பதை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? இன்றைக்கு இந்த சபை உள்ள கடந்து வந்திருக்கிறோம். எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் தான் என்ன பண்ணுறோம்? கிறிஸ்துவனிடத்தில் வந்து கொண்டு இருக்கிறோம். அவர் தான் நம்ம என்ன பண்ணுறாரு? வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் பிறந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தி நீங்கள் என்ன பண்ணுங்க? பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் போது யாருக்கு அவர் என்ன பண்ணாரு? இறங்கினார் என்பது நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சில வாக்குறுதிகளை கொடுத்தாரு பாருங்க. அந்த வாக்குறுதிகள் பூர்வம் முதல் நமக்கு என்ன பண்றாரு? இருக்கிறது. அந்த வசனங்கள் நம்ம எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கு நம்மோடு தான் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கனால் இந்த உலகத்துல நீங்க எல்லா விதமான காரியத்தையும் சாதிக்கலாம். சோர்வு நீங்கும், பலவீனம் நீங்கும், கண்ணீர்கள் நீங்கும், பாடுகள் நீங்கும், நோய்கள் நீங்கும், வறுமைகள் நீங்கும், தரித்திரங்கள் நீங்கும், உடம்புல இருக்கிற வியாதிகள் நீங்கும். எல்லா விதமான பிரச்சனைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாற்றுவதற்கு அவர் வல்லம் உள்ளவராக என்ன பண்றாரு? இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய நாமத்தை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் பெரிய காரியங்கள் நம்மத்தில் செய்வாராக. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு பெரிய பெரிய வீடுகளில், பங்களாக்களில், ரெசார்ட்டுகளில், விடுதிகளில் இயேசு கிறிஸ்துவை வியாபாரமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. பெரிய வீட்டில் தான் இயேசு வருவார், பெரிய டைனிங் டேபிள் உட்காந்து தான் இயேசு வருவார், பெரிய பணம் படைத்தவர் தான் இயேசு வருவார்னு சொல்லி நிறைய பேர் இயேசு வருவார்னு சொல்லி பெரிய பெரிய இடங்களை காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு எங்கே வந்தார்னா ஆடு மேய்க்கும் சாதாரண மேய்ப்பர்களை தேடி வந்தார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அவர் பிஷப்புகளை தேடி போல, ரெவரண்டுகளை தேடி போல, பாஸ்டர்களை தேடி போல, பாதிரியார்களை தேடி போல, சாமியார்களை தேடி போல, லேவியனை தேடி போல, ஆசாரியனை தேடி போல, எல்லா விதமான பணக்காரர்களை தேடி போல, ஐஸ்வர்யங்களை தேடி போல, ராஜாக்களை தேடி போல, சமுதாயத்தில் உயர்ந்தவன் சொல்லுகிற பல சாதிகளை தேடி போல மேய்ப்பர்களை தேடி போனார். அல்லேலூயா. சாதாரண எளிமையான ஆடு மேய்க்கும் மேய்ப்பர்களிடத்துல இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி உலாவுகிறது. நற்செய்தியின் நோக்கம் சிறுமையானவர்களும், எளிமையானவர்களும், தாழ்த்தப்பட்டவர்களும், பிற்படுத்தப்பட்டவர்களும், ஓரம் காட்டப்பட்டவர்களும், ஒதுக்க பார்ப்பவர்களும் எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கும் போது அவருடைய வாழ்க்கை தரங்கள் மாறும் என்று முதலாவது நற்செய்தி யாருக்கு? அல்லேலூயா. நான் மேய்ப்பன் இல்லை, மேய்ப்பனா விலகி போயிட்டான். அல்லேலூயா. மேய்ப்பன் சொல்ற அந்த கான்செப்ட் நான் வரல. லேவியனும் விலகி போயிட்டான், ஆசாரியனும் விலகி போயிட்டான், சமாரியின் சேவை செய்யக்கூடிய காலத்தை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்காக தான் இயேசு பிறந்திருக்கிறார், உங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் காலடி தெய்வம் அல்ல, கால் மீதிக்கும் எல்லா இடத்துக்குமான தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்
இந்த உலகத்தினுடைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தெய்வம் இல்ல, உலகத்தினுடைய முழு உலகிற்குமான மக்களுக்கான தெய்வம். அல்லேலூயா. நீ யூதனா இருந்தாலும், கிரேக்கனா இருந்தாலும், நீ யாரா இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை நீங்க விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சாதாரண மேய்ப்பர் இடத்துல அவர் வந்து தரிசனம் மாறுறார். அல்லேலூயா. சாதாரண மேய்ப்பர்கள் நற்செய்தி அறிவிக்கும் போது, இந்த செய்தியை சொல்லும் போது, ராஜாக்கள் இதை கேள்விப்படும் போது, பெரிய பெரிய பணக்காரர்கள் இதை கேள்விப்படும் போது இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் வந்து வணங்குகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லாரும் போறோம், வாழ்த்த வயது இல்லை, அதனால நான் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. வயசு இல்லை, அதனால வணங்குகிறோம். இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும்போது ராஜாக்களும் பெரிய வசதி படைத்தவர்களும் மெய்ப்பர்களும் அவருடைய பாதத்துல பொன்னையும் வெள்ளியும் வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரம் வாழும்போது அவர் நம்மோடு கூட வாழ்ந்து பல காரியங்களை செய்து கொண்டிருக்கார். அதனால தான் சாஸ்திரிகளும் மெய்ப்பர்களும் சாதாரண ஆட்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வருவதற்காக தான் அந்த நற்செய்தியை அவர் என்ன பண்றாரு, அறிவிக்கிறார். அல்லேலூயா என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இந்த நற்செய்தி உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த நற்செய்தி இந்த முழு உலகிற்கும் உண்டான நற்செய்தி. அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து அன்பானவர், அழகானவர், ஒரு அருமையானவர், ஒரு இனிமையானவர். அல்லேலூயா. தேனிலும் மதுரமானவர் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது இந்த இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, இந்த இயேசு உண்மை உள்ளவர். அவர் திறமைகளை பார்க்கிறவர் அல்ல, அவர் உன்னுடைய தாளங்களை பார்க்கிறவர் அல்ல, உன்னுடைய பணத்தை பார்க்கிறவர் அல்ல, உன் வசதியை பார்க்கிறவர் அல்ல. அவர் உன்னுடைய உண்மையை பார்க்கிறவர், உன் பரிசுத்தத்தை பார்க்கிறவர் என்பதை புரிந்து கொள்ளும். அல்லேலூயா. அப்ப சாதாரண மேய்ப்பரிடத்தில் அவர் வந்து இன்றைக்கு உலக அரசாட்சியில தவிர்க்க முடியாத சக்தியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி இந்த நற்செய்தி நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியை நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நற்செய்தி இந்த முழு உலகிற்குமானது, இந்த மோவூர் கிராமத்துக்கானது, திருவள்ளூர் மாவட்டத்துக்குமானது, இந்த பூண்டி ஒன்றியத்துக்குமானது. அல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிற இந்த நற்செய்தி அநேகருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது, அனைவருடைய இருதயங்களை மாற்றக்கூடியது, அனைவருடைய பிரச்சனைகளை மாற்றக்கூடியது. ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸ் வரும், ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் வரும், ஒவ்வொரு வருஷமும் எல்லா நிகழ்ச்சிகளும் வந்து கொண்டே தான் இருக்கும். என்றைக்கு நீங்க மனம் மாற போகிறீர்கள்? அல்லேலூயா. கிறிஸ்துவ போல உள்ளம் உங்களுக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் உண்மையான கிறிஸ்துமஸ். அது வரைக்கும் 2035 வந்தா கூட வாழ்க்கை மாறவில்லை என்றால் விழாக்களை தான் நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கணும். இது விழா இல்லை, இது ரட்சிப்பு, இது சால்வேஷன். இது சால்வேஷன் என்பது உன்னுடைய இருதயத்தை மாற்றக்கூடியது. இந்த நற்செய்தி சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா என்று இந்த வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 96:2 வாசிங்க. சகல ஜனங்களுக்கும் இயேசு யார் என்பதை நம்ம அறிவிக்க வேண்டும் என்றுதான் இந்த கிறிஸ்துமஸ். அறிவிப்பு தான் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. இப்போ ஒரு நமக்கு குடும்பத்துல ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா நோட்டீஸ் அடிச்சு போய் பழம் வாங்கி நற்செய்தி நம்ம அறிவிக்கணும். நான் பையனுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன், நல்ல செய்தி கொண்டு வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறார்கள். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நற்செய்தியினுடைய திருமண பத்திரிகை வீட்டில் இருந்தாங்கன்னா வீட்டில் டேபிளில் வைப்போம். உத்தரக்கிரியை நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா வீட்டு வெளியே வைப்போம். அல்லேலூயா. வாழ்வை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், மரணத்தை நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. நம்முடைய மரணத்தை மாத்திரம் இல்லை, மற்றவருடைய மரணத்தை நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லேலூயா. அந்த கர்மத்துக்கு நோட்டீஸ் சின்னதாக அடிப்பாங்க பாருங்க, அது வீட்டு உள்ள யாரும் எடுத்து போக மாட்டாங்க. மூளையில கீசி தூக்கி போட்டுருவாங்க, வீட்டு உள்ளே எடுத்து போக மாட்டாங்க. அது வந்து தீட்டான காரியம், மறுத்து விட்டார், ஆனால் இது தீட்டு என்று சொல்லி ஓரம் கட்டினா போட்டுருவாங்க. அது யாரும் மதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
திருமண வீட்டில் குடும்பத்தோட பந்தியில் அமர்ந்து சாப்பிடுவாங்க. இந்த துக்க வீடுகளில் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த சாப்பாட்டில் பேய் வந்துருக்கும். அல்லேலூயா. நீங்க இப்போ நோட் பண்ணி பாருங்க, நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, நிறைய பேர் அது வீட்டுக்கு எடுத்துன்னு போக மாட்டாங்க. ஆனால் மீதி எல்லாம் நிகழ்ச்சிகள் என்ன பண்ணுவாங்க, பங்கெடுத்து அது என்ன பண்ணுவாங்க, ருசித்து பார்ப்பாங்க. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதை தீட்டா கருதுகிறாரு, மரணத்தை தீட்டா கருதுகிறாரு. அல்லேலூயா. அவர் உன்னை தீட்டு நினச்சிருந்தா உனக்காக உயிரை கொடுத்துருக்க முடியுமா? அல்லேலூயா. அவர் தான் சொல்கிறார், உனக்காக நான் தீட்டு இல்லை, உன் இருதயத்தினுடைய எல்லா தீட்டுகளை இன்னைக்கு அகற்றுகிறேன் என்று சொல்லி அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அன்பான கர்த்தருக்குள்ளே. அவருடைய நீதி விளையாடப்பட்டது, அவருடைய சத்தியம் வல்லமை உள்ளது, அவருடைய சத்தம் இந்த உலகத்தில் மிக உயர்ந்தது என்பதை உங்கள் மத்தியில் நான் சொல்லிக் கொள்கிறேன் அன்பான கர்த்தருக்குள்ளே. இன்றைக்கெல்லாம் உங்களை பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு குட்டி பரலோகம் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அல்லேலூயா. ஒரு பரலோகத்தின் காட்சியை காண்கிறா போல நான் உணர்கிறேன். எத்தனை கிறிஸ்துமஸை காட்டிலும், எத்தனை ஆராதனைகளெல்லாம் காட்டிலும் இன்றைக்கு நீங்கள் விசேஷித்தமாக இருக்கிற போல நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கைலாம் மாறிடும் நான் நினைக்கிறேன். உங்கள் எதிர்காலங்கள்லாம் மாறிடும் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. இந்த வருஷமாவது ஒப்பு கொடுங்க. கிறிஸ்து என் உள்ளத்தில் பிறந்தது நிமித்தமாக வேலையை ஓரமாக வைக்கிறேன், பணத்தை ஓரமாக வைக்கிறேன், என் குடும்பத்தை ஓரமாக வைக்கிறேன், தேவனை முன்னிலைப்படுத்துகிறேன் என்று சொல்லுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கைக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யம், ரெண்டாவது தான் உங்க குடும்பம் அப்படின்னு சொல்றது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவர் நீதி, அதுக்கப்புறமா தான் குடும்பம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் ராஜ்யத்தின் பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும், ராஜ்யத்தின் வேலைகளை நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். இது யாருடைய வேலை? தேவ ராஜ்யத்துக்கான வேலை. அல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்கான வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கிராமத்தை நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை நம்ம என்ன பண்றாரு. இதுதான் இன்றைக்கு தான் உண்மையான கிறிஸ்துமஸ். நான் இருதயத்தின் ஆழத்தில் முழு மனதோடு நான் என்ன பண்றேன், உண்மையான கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நாம் கொண்டாடுவது கிறிஸ்துமஸ் அல்ல, மற்றவர்கள் சந்தோஷமா இருப்பது தான் கிறிஸ்துமஸ். நாம் சாப்பிடுவது கிறிஸ்துமஸ் கிடையாது, மற்றவர்கள் சாப்பிடுவதுதான் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. பார்த்து அழகு பார்த்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மக்களுக்கு கொடுத்து அழகு பார்த்தவர் தான் இயேசு. அதுபோல நாமும் வாழ வேண்டும், மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும். அல்லேலூயா. நாமும் வாழ வேண்டும், மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,